வெல்கம் டு தினேஷ் vlogs. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அபாயகரமான ஒரு மலையை வந்து ஏற போகிறோம். ஸோ அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, மலைக்கு மேலே தான் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோயில் பேர் என்னதுரா? அந்த கோயில் பேர் நம்மளுக்கு தெரியாதுப்பா. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காலிலேருந்து சாப்பிடல பாருங்க, இந்த வித்தியாசமான ஒரு பிஸ்கெட்டும் ஒரு ரஸ்கும், அப்புறம் வந்து கலர் கலரா பிஸ்கெட் வந்து இறங்குது பாருங்க நம்ம ஏரியாக்கு. அப்புறம் ஒரு மில்க்கு, டீ, அதுவும் அங்க ஒரு கேங்கு டீ குச்சினுக்கு டீ அச்சுனுக்குறானுங்க. நம்ம இது மட்டும் சாப்பிட்டு அப்படியே ஏற ஏற பார்க்கலாம் வந்து என்ன இன்னைக்கு பண்ண போறானுங்களோ. ஸோ அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டு முட்டாச்சு. பிஸ்கெட்டே முறையே டிஃபன் மாதிரி சாப்பிடுறது நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஓகேங்களா, ஆளோட பேச போயிட்டான். தனித்துவமா டீ சாப்பிட்டு இருக்காங்க. சரி அவ்வளவுதான், மேலே ஏறி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே பொறுமையா மேல போலாம் வாங்க. இன்னும் 2 நபர்கள் வர வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம ஏற்காடு எபிசோடு பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுல 2 ஜீவன்கள் வந்திருப்பானுங்க. வழக்கம் போல லேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு பீஸ் இருக்கு, சாப்பிடுவோம். வர வேண்டியது அவனுக்கு ஒன்னும் வரல. அவனுக்கு ஆஜரானாதான் அடுத்தது. ஐயோ கொட்டிச்சுண்டா. ஓகே மக்களே, கொட்டியாச்சு. நைஸா எஞ்சி ஓடிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வராங்களான்னு பாக்கலாம். இதுதான் நம்ம பாட்டு கிளம்பலாம். பாருங்க, இவருதான் நம்ம கேங்ல புதுசா சேர்ந்த நபர். ஹாட் பாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இம்பாடி வா, அர்ஜென்ட் வேற அவனுக்கு உற்சாகத்தா, அதனால போய் நேக்கிறான், நிக்கவே மாட்டேன்றான். நியூ கேமரா பண்ணி உள்ள நேரம் ஷாட் செத்ததே ஒன்னா சொல்லல. என்னதுன்ற ஸோ ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் இருக்குமா. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் ஒழுக்கோ டேஞ்சரஸ் அப்படி இப்படின்னாங்க. ஸோ நம்ம ஏறினா தான் நம்மளுக்கு தெரியும் என்ன கதை. கரெக்டாக 7 மணி கால் பண்ண 6:30 கால் பண்ண சொன்னான். கால் பண்ணேன் 7 மணி கால் பண்ணுறான்னா 6:45 அந்த பண்ணாடியே கால் பண்ணான். ஓகேவா, மறுபடியும் வந்து 7:30 மணிக்கு டானுன்னு வாடான்னு. நான் 7:30 மணிக்கு தான் குளிக்கவே போனேன். அப்பயும் கால் பண்ணான். குளிச்சு நிற்கிறப்ப பாதியிலே கால் பண்ணா, துண்டு கட்டுன்னு ஓடியாருந்தேன். கால் எடுக்கிறது கட் பண்ணிட்டான். மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணா கிளம்பிட்டான்னு. இப்படி அலப்பற பண்ணவன் நடு ரோட்ல கொண்டாந்து நிக்க வச்சிருக்கான். புள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னு டைம் பாத்தீங்கன்னா வாட்ச் நின்னுச்சுடா. டைம் பாடுறா அப்படியே. ஸோ 9:12 ஆயிடுச்சு டைம். 7:30 மணிக்கு மேலே ஏறோம்னு சொன்னான். 9:15 ஆகிட்டான். வேற இன்னும் காணும். எங்க போனானுங்க, என்ன ஆனானுங்க, வரானுங்களா இல்ல லாரி வச்சு போயிட்டானுங்களான்னு தெரியல. வந்தோன்னா சந்திக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருந்தவனுங்க வந்துட்டானுங்க. அவ்வளோதான், விளாக் தான். வழக்கமாக போகிறான் கேமரா கொடுக்கறதுக்கு. ப்ரோ போன வாட்டி கேமரா கொடுக்க போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தான்? 1 மணி நேரம் ஆகணும். இப்போ இருக்க 10 நிமிஷம்ட்டு போனா பண்ணாட எவ்வளோ நேரம் கழிச்சு வரான்னு பார்க்கலாம். வெயிட்டரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி தரப்போகிற உள்ள வலது காலை எடுத்து தான் வர வேண்டும். வந்து விட்டோம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏற போகிறோம். ஸ்டெப்ஸ் கட்ட ஏறலாம். வாங்க போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயில். இங்கே வாடா, இங்கிட்டு வாடா. ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே மேலே அந்த டாப் மோஸ்ட் கோயில் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 கோயில் இருக்கான். 3 கோயிலுக்கும் போயிட்டு என்ன பஞ்சாயத்துன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரே மங்கீஸாக இருக்குது. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த வைபே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அங்கே தட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜொயின்னு ஏறணும். ஏறலாம். இந்த பாருங்க, அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். என்ன ஆனான்னு தெரியல. அந்த கப்பல்ல போகணும்டா. எங்க இத பாருங்க, அங்க உட்காந்துக்கிறான். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புரட்டாசி ஃபர்ஸ்ட் சாயங்காலம் இப்பதான் எல்லா சுற்று வட்டாரத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அனுப்புற பண்ணலாம் வாங்க. என்ன சார் என்ன சொன்னீங்க? இதோ சொல்றான் பாருங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போனாங்களாம். ரெஸ்ட் எடுத்ததுக்கு ஒரு கோயிலாடா? 1000 years old கட்டப்பட்டது. உண்மைமா சத்தியமா ஏடா சொல்ற? அவ்வளவுதான். ChatGPT ABCD ngopandadi அவ போட்டு பாத்துட்டு வந்து சொல்றதுதான் பொழப்பு. சரி, ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். அது வரைக்கும் குட் கை. ஓகே, 1000 years old டெம்பிளாங்க. அப்ப கூட பாருங்க சும்மா திட்டமா நிக்குது. நம்ம பாடிலாம் கவுந்துரும். நம்ம வீடுலாம் 1000 வருஷம் பழமையானாலும் சும்மா கண்ணு மாதிரி நிக்குது பாருங்க கோயிலு. அதானே, எதுக்கு மேல இவ்வளவு இடம் இருக்குது? ஜாலியா உட்காந்து இல்லாம எதுக்கு அப்பர் படத்துல போய் ரெஸ்ட் எடுத்தாங்க தெரியல. பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஹிஸ்டரி கண்டுபிடிச்சு வந்திருக்கா, அது பாராட்டி ஆகணும். சரி வாங்க, நம்ம அப்படியே மேல போலாம். வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மேல போயிட்டு வந்து அன்னதானத்துக்கு வராங்க. முன்னாடி அன்னதானத்தை முடிச்சுட்டு போலாம். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். என்ன சொல்ற? சோறு தான் முக்கியம்.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பூச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் 2 தட்டு ரைட்டு. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தயிர் சாதமும் வாங்க போயிருக்கானுங்க. நாமும் போடணுமா? ஏன் மேலே போடுவாங்களா இல்லை நம்மளே போட்டுக்கலாமா? ஆல்ரெடி நாமும் போட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பார் சோறு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், கொட்டை குழம்பு, ஃபுல் மீல்ஸில் வரான். பிரதர் வாட் பிரதர், இட்ஸ் வெரி ராங் பிரதர். வந்து பார்த்தீங்கன்னா மங்கீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டியான சாப்பாடு வந்து வாங்கிட்டோம். நம்ம பாருங்க குச்சி ராவி நிற்கிறான். ரெட்டியாக உட்காந்து வராண்டா வராண்டா போயிட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு மேலே போகலாம் வாங்க. அங்க பாருங்க அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்ட்டு. உள்ள தொடங்குதுடா. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொஞ்சம் பெசஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை கொடுத்துட்டோம். எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான் பாருங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய லைன் நிற்குது பாருங்க இந்த சைடு. ஸோ ஃபஸ்ட்டு லைனில் நின்றுட்டு ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வரேன். ஓகேங்களா? கட் பண்ணிடுறேன். லைனில் பப்ளிக்கில் இருக்கிறதுல காது மேலே அடிப்பாங்க. ரைட் இதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயில், இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோயில் மேலே அப்படியே போய் ஏறலாம் வாங்க. மேலே வியூ சூப்பராக இருக்கும். அப்படியா? வியூ பாயிண்ட் இந்த மலையிலேருந்து அந்தாண்ட ஒரு மலைக்கு போகலாம். அது ட்ரெக்கிங்கா இல்லை ஸ்டெப்ஸா? மாதிரி தான் இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க வந்து போலீஸ் இருந்தால் விட மாட்டாங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோயில். அங்கே கீழே இருந்து பார்த்து தூரம் தான் வந்திருக்கோம். ஹெவியாக மூச்சு வாங்கிடுது. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே தெரிகிறதா? ஸோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இதுக்கே லைட்டாக நக் தள்ளுது. பட் இன்னும் ஏறணுமா? வாங்க ஏறலாம். திஸ் இஸ் செகண்ட் கோயில். இன்னும் ஒரு கோயில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ செகண்ட் டெம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு ஹையஸ்ட் டெம்பிள். இங்கே பாரு, இங்கே பாரா சர்க்கஸ் பாரி உள்ள வாடா. ஏறி வரட்டா? பேண்டல் கேரும் இந்தியா கண்டத்தில் குத்திக்கும். பாஸ்ட் போன பேச்சு. இங்க ஒரு கோயில் இருக்கு, கால பைரவரா. வாங்க கைஸ். இங்கெல்லாம் பாருங்க ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து உருவாகி இருக்கு. எல்லாம் மேல நேற்று ஃபுல்லா மழை பெஞ்ச தண்ணி அப்படியே கீழே வருது. வாங்க அப்படியே ஏறலாம். அது இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போலாம் மேடம். ஏன்டா கவலைப்பட்டு? அவனை தான் ட்ரெக்கிங் பண்றேன்னு நான் கேமரா பிடி ஒழுங்கா. மேல வந்து பாருங்க சரியான வியூ, சூப்பரா இருக்குது. வாங்க வாங்க. தவளை மூட்டை போடுற தினேஷ் உள்ள தவளையா சரியாகுது. தலைப்புறத்தை இவ்வளவு கிளியரா இருக்கு போடுற மச்சி. அதுக்குள்ள தானே பாம்பு வரும் அந்த ஓட்டைக்குள்ள. நவனீசடா ஆலமா எங்க ஆலமா ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரியா இருக்கு. இங்க பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி அப்படியே அந்த சரி வியூவை பாருங்களேன். சரியான வியூ. தடாவா அல்ட்டியாகுது. தண்ணி போறீங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நம்ம தடால பார்த்த மாதிரியா இருக்கு தண்ணி. சரியா இருக்குதுங்க. ஏரியா சூப்பரா இருக்குது. நேச்சர்ஸோட நேச்சரா. நம்ம வெயிட் எல்லாம் தாங்க அந்த பேரு தாங்க பேரு 108 போற மாதிரி கொடுக்குற நியூஸ்க்கு ஜஸ்ட் நோ சேலம் இன்ஸ்டாகிராம் பேஜில் முதல் தலைப்பு செய்தி நம்ம தான். ஸோ அங்கே பாருங்க எல்லா பொம்மை வீடு தான். எத்தனை வேணா வாங்கிக்கோங்க. இம்டம் தான் தெரியுது. போறதுக்கு அது தனி எடிட்டிங்லாம் பண்ணோம்டா. சவுண்ட் மியூட் பண்ணிட்டு ஏன்டா அப்படி என்ன சாவு அடிக்கிற கருமோ போதுண்டா. ரொம்ப க்ளோஸ் அப் அசிங்கமா இருக்குடா. உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. பூமி என்ன சுத்துது. அங்க பாருங்க அந்த பாதியில ஒரு பாதியில தான் இப்ப நம்ம போனோம். ஏய் இருங்கடா கூட்டி போடா. டேய் சரி குட்றாதடா. ஏன்டா படிக்கட்டு மேல படிக்க சின்ன சின்னதா போட்டு வச்சிராங்க. உன்ன மாதிரி எனக்கு சரி அதான் நேரா ஏறுவேன். என்ன தெரியாது உனக்கு என்னை பத்தி. அவ்வளோதான் ஏறினே இருப்பேன். ஓகே ஏறினே வாங்க அந்த மூணாவது லாஸ்ட் டெம்பிளுக்கு போகலாம். மக்களே ஸோ வந்து பார்த்துட்டீங்கன்னா 65% ஆஃப் மவுண்டைன் வந்து நம்ம கிளைம் பண்ணி ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். மேலே என்ன வரல, இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கு. முடியல இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. பட் இதுவே மேலே வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கீழே ஒரு குரங்கு பட்டியாக இருக்குது. வரவங்கெல்லாம் பார்த்துவாங்க. இங்கேருந்து நாங்கள் கிசான் கீழே தெளிவிட போகிறோம். கிசாந்தோட எல்லா ஆளுகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் கிசான் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நீங்கள் வேறு ஏதோ பையனை பார்த்துக்கிறது நல்லது.
டுமால்